இட்லி தோசை. பிறந்த குழந்தை 6 மாதம் சாப்பிட ஆரம்பிக்கிறது முதல்ல இட்லி தான் கொடுப்பாங்க. பருப்பு சாதமும் இட்லி தான் கொடுப்பாங்க. அவ்வளோ ஒரு பேலன்ஸ் டயட். இட்லி இந்த தோசையை வந்து நம்ம மாவாக வெளியே வாங்கும் போது எவ்வளோ கெடுதலாக மாறுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து பக்கத்து கடையில் வாங்குறதால இந்த 3 பொருட்களும் சேர்க்குறாங்க. இதே பிராண்டட் இட்லி தோசை வாங்குகிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக 2 நாளுக்குள்ளே நம்ம சேர்றதால ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலக்குறாங்க. ஸோ தொடர்ந்து இதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது நமக்கு கண்டிப்பாக இந்த இட்லி தோசையில் வர பலன்கள் எதுவுமே நமக்கு கிடைக்காம ஒரு உணவாக மட்டுமே சாப்பிட்டுட்டு அந்த உணவு வந்து நமக்கு தீங்கு கூட தரக்கூடியதாகவும் மாறுது. அதனால் தயவு செய்து முடிந்த வரைக்கும், அதாவது ஒரு அர்ஜென்ட்டு வாரத்துக்கு ஒரு முறை வாங்கினா மாதத்துக்கு ஒரு முறை வாங்கினா ஓகே. இதையே தொடர்ந்து டெய்லி நாங்கள் வெளியே தான் இட்லி தோசை வாங்குகிறோம் அப்படின்னா தயவு செய்து வீட்டில் ஒரு ப்ரோட்டோகால் போட்டு இட்லி கிரைண்டர் எல்லார் வீட்லேயும் இருக்கும், கண்டிப்பாக இருக்குது. அந்த காலம் மாதிரி நம்ம ஆட்டுக்கல் குடக்கல்லாம் எதுலேயுமே அரைக்க போகிறதில்ல. அதுக்காக பல மணி நேரம் ஆக போகிறதில்ல.